கரூரில் உலக சுற்றுச்சூழல் தின விழாவை முன்னிட்டு மை பாரத் எம்ஆர்வி அறக்கட்டளை இணைந்து மரக்கன்று நடும் திட்டம் துவக்கம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கரூர் மாவட்டத்தில் இந்திய அரசு இளையோர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் அமைப்பு மற்றும் எம்ஆர்வி அறக்கட்டளை இணைந்து மரக்கன்று நடும் பணியை கரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மரக்கன்றுகளை நட்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட மை பாரத் உதவி இயக்குனர், மாவட்ட இளையோர் அலுவலர் ஷேக் முகமது நிஷாத் மற்றும் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், எம்ஆர்வி அறக்கட்டளை பொறுப்பாளர்கள், தன்னார்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏற்கனவே நான் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கரூர் நகரம் மட்டுமின்றி மாவட்டம் முழுவதும் சுமார் 29,000 மரக்கன்றுகளை நட்டு 7 ஆண்டுகள் அதற்கு தொடர்ந்து தண்ணீர் ஊற்றி வளர்த்தோம். மரங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வராமல் இருக்க சொந்தமாக வண்டிகளை ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் கடந்த காலத்தில் நிலவிய அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சில இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டது. மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது என்று கூறி தண்ணீர் கொண்டு சென்ற வண்டியை 4 மாதங்கள் காவல் நிலையத்தில் பிடித்து வைத்தனர். அது மட்டுமின்றி ரூபாய் 32,000 அபராதமும் விதித்தனர். இந்த அராஜக போக்கின் காரணமாக தண்ணீர் கிடைக்காமல் பல இடங்களில் மரங்கள் காய்ந்து போகும் சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது கரூர் மக்கள் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்துள்ளனர். வாக்களித்த மக்களுக்கு இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூரை பசுமையாக்குவது எனது முக்கிய குறிக்கோள். மத்திய அரசின் மை பாரத் இளைஞர் அமைப்பினர் நகர்ப்புறங்களில் மரங்களை நட வேண்டும் என்று என்னை அணுகிய போது அதனை வரவேற்று இன்று எம்ஆர்வி அறக்கட்டளையுடன் இணைந்து முதற்கட்டமாக 3 மரங்களை நட்டு இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளோம். நெடுஞ்சாலைகளில் வைக்கப்படும் ஹைபிரிட் வகை மரங்கள் வறட்சியையோ பலத்த காற்றையோ தாங்காமல் எளிதில் ஒடிந்து விழுந்துவிடும். அதற்கு பதிலாக நமது மண்ணின் பாரம்பரியம் மிக்க அரசு, ஆல், அத்தி, வேம்பு, புளி, வாகை போன்ற நாட்டு மரங்களை நடுவதே சிறந்த தீர்வு. இவை வறட்சியை தாங்கி வளர்வதோடு பறவைகளுக்கான புகலிடமாகவும் மாறும் என தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்று அந்த மரம் நடுகின்ற நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம். இப்பொழுது கரூர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கரூர் மக்கள் வாக்காளர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எம்ஆர்வி ட்ரஸ்ட் மூலமாக கரூர் மாவட்டம் முழுவதும் இந்த மை பாரத் என்ற அமைப்பின் மூலமாகவும் இணைந்து நிறைய இடங்களில் அந்த மரங்களை வளர்ப்பதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு ஆரம்ப கட்டமாக ஒரு 3 மரம் வச்சிருக்கிறோம். தொடர்ந்து இது செயல்படும். முதல்ல நாங்கள் வச்சிருந்தது 29,000 மரம் வச்சோம். அது 7 வருஷம் தண்ணி ஊற்றினோம். உங்களுக்கு தெரியும், ஏன்னா ரோடு தண்ணி கிடையாது, மரத்துக்கு தண்ணி ஊற்றினோம். கடைசியில் 1 வருஷம் தண்ணி ஊற்ற விட மாட்டேன்ட்டாங்க. தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லி தண்ணி ஊற்றின வண்டியை 4 மாதம் பிடிச்சி ஸ்டேஷனில் போட்டாங்க. 32,000 ஃபைன் போட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு தண்ணி ஊற்றுறோம். மரத்துக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொன்ன ஒரே ஆள் நம்ம ஊரில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ. அப்புறம் முனிசிபாலிட்டி ஊற்றுறோம், நாங்கள் ஊற்றலை. இப்போ நாங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சு இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு அது ஒரு பெரிய ஒரு குறிக்கோள். நிறைய இடங்களில் மரம் வைக்கணும், கரூரை பசுமையாக்கணும். கரூர் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மரம் வைக்கணும். அது நான் ஆல்ரெடி இவங்க வர்றதுக்கு முன்னாடியே பசங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த பட்டு போன இடத்தையெல்லாம் மரம் வைக்கணும்னு சொல்லி இவங்க 2 நாளைக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்தாங்க. இது மத்திய அரசினுடைய ஒரு அமைப்பு. சரி வாங்கன்னு சொல்லி இன்றைக்கி சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். நிறைய செய்வோம். அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக மேற்கொள்ளும். இலக்குன்னு இல்லை, இப்போ வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தான். அதுக்கான முயற்சிகளை செய்வோம். அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். அப்போ பேட்டி கொடுக்கும்போது கரெக்டாக சொல்கிறேன். நிறைய அதுக்கான ஏற்பாடுகள் செய்வோம். கண்டிப்பாக நாட்டு மரங்கள் வைக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ ஹைவேஸில் வைக்கிறாங்க பார்க்குறேன். நாட்டு மரங்கள் தான் வறட்சி தாங்கும். அது மட்டும் இல்லை, காற்றுகளையும் தாங்கும். இந்த ஹைப்ரிட்மான மரங்கள்லாம் வச்சோம்னா வளராது, அதிகமாக ஒடிஞ்சிரும், வறட்சி தாங்காது. நம்ம வேம்பு, நம்ம ஆதி காலத்தில் அரசு, அத்தி, வேம்பு, புளி, வாகை இதெல்லாம் வந்து நாட்டு மரங்கள். இதுகளை வச்சா தான் அந்த பழங்கள் இருக்கும். அது பறவைகளுக்கு ஏற்றதாக இருக்கும். இப்போ நாங்கள் கரூருக்குள்ளே மகிழ மரம் வச்சுருக்கிறேன் பூராமே. ஏன்னா மகிழ மரம் நல்ல நிழல் தரக்கூடியது. பெருசாக அளவு வேர் போகாது அதிகமாக.
பெருசாக வந்ததுன்னா லைனில் மோதுது, கடைகளுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இங்கே வச்சிருக்கிறோம். வெளியில் வைக்கிறதெல்லாம் அரச மரம், அத்தி மரம், ஆலமரம் இது மாதிரி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்.